அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இமேஜ் அனிமேஷன் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு சிஎஸ்எஸ் உடைய டே 8. அதுக்கு நான் டே 8 டாட் HTML அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ஒன்றுன்ற பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு ஆச்சரியக்குறி வருது. என்டர் தட்டினேன். எனக்கு HTML உடைய பேசிக் சென்டென்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. டைட்டில் பார்ல போயிட்டு நான் சிஎஸ்எஸ் டே 8.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 4 இமேஜ் கொண்டு வர போறோம். அதை எப்படி அனிமேஷன் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கண்டெய்னர் டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிவ் கிளாஸ் நேம் வந்து நான் கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள இந்த டிவ்க்குள்ள தான் என்ன பண்ண போறேன், எல்லா இமேஜும் கொண்டு வர போறேன். இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். SRC சோர்ஸ் என்னன்னு சொன்னா நான் ஆல்ரெடி அவெஞ்சர் 1 2 3 4 அப்படின்னு 4 இமேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் அவெஞ்சர் 1 தென் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த காப்பி எனக்கு வேணுங்கனால ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ஆல்டர்ன் பட்டனை கிளிக் பண்ணி டவுன் வரை கிளிக் பண்றேன். எனக்கு ஒரு காப்பி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல அவெஞ்சருக்கு 1க்கு பதிலா 2, தென் 1க்கு பதிலா 3, தென் 3க்கு பதிலா 4. இப்போ எனக்கு 4 இமேஜ் கிடைச்சிருச்சு. நான் இப்போ ஸ்டைல் பண்ண போறேன். முத ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுல போய் டாட் கண்டெய்னர், அதாவது கிளாஸ் அப்பனாவே டாட் வச்சு தான் ஆரம்பிக்கணும். அப்புறம் அந்த கிளாஸோட நேம் கண்டெய்னர் போட்டுட்டு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா வித் வந்து 100% கொடுக்க போறேன். வித் வந்து 100% கொடுக்க போறேன். தென் ஹைட் வந்து அந்த 450 பிக்சல் கொடுக்க போறேன். தென் இந்த டிஸ்பிளே எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே 1 by 1 அப்படி கீழே கீழே வராம நேர்கோட்டில் வரணும் அப்படிங்கிறத டிஸ்பிளே ஃபிளக்ஸ்னு கொடுக்குறேன். அப்போ உள்ள இருக்கிற இமேஜ் எல்லாம் 1 by 1 கீழே வராம நேரா வந்துடும். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா கேப், ஒரு இமேஜுக்கும் இன்னொரு இமேஜுக்கும் கேப் எனக்கு எவ்வளவு இருக்குன்னா ஒரு 10 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை நான் ரன் பண்றேன். இந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னா டெஸ்க்டாப்புக்குள்ள CSS ரெண்டேஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள டே 8 டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண எனக்கு இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 4 கீழே கீழே வராம இருக்கிறதுக்காக இந்த டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கண்டெய்னர்ல கொடுத்தனால 1 2 3 4 கேப் 10 பிக்சல் கொடுத்தோமா, இங்க பாருங்க கேப் 10 பிக்சல், இந்த இமேஜுக்கு கேப் 10 பிக்சல், இந்த இமேஜுக்கு கேப் 10 பிக்சல். இப்போ 4 இமேஜ் எனக்கு வந்துருச்சு. அடுத்து நான் முக்கியமானதை பார்க்க போறோம். அந்த இமேஜை கால் பண்ண போறோம். அதாவது டாட் கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இமேஜ் டேக நான் கால் பண்றேன். இமேஜுக்கு நான் இப்ப ஸ்டைல் கொடுக்க போறேன். என்ன ஸ்டைல் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த இமேஜுக்கு வித்து கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வித்து வந்து ஒரு 10% கொடுக்குறேன். வித் வந்து 10%. வித் 10% அப்படின்னா ஒவ்வொரு இமேஜும் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா 10 பிக்சலா 10%க்கு மாறிடு. பாருங்க சின்னதாயிருச்சா. வித் வந்து 10%க்கு மாறி 100% அப்படின்னா இந்த இமேஜ் ஃபுல்லா வரும், டிஸ்பிளே ஃபுல்லா வரும். நான் 10% 10% 10% 10% மாத்திக்கிறேன். ஒவ்வொரு இமேஜும் மாத்திக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா நான் ஹைட் பிக்ஸ் பண்றேன். ஒவ்வொரு இமேஜும் ஹைட் வந்து 100% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். தென் ஹைட் முடிஞ்ச பிறகும் ஆப்ஜெக்ட் இங்க பாருங்க, இது போய் நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஜூமிங் ஆகாம இருக்கு பாருங்க. எல்லா இமேஜும் நார்மலா இருக்கு. இப்போ ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து நான் கவர்னு கொடுத்தேன் அப்படின்னா இமேஜ் உள்ள இருந்த இமேஜ் கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்கும் பாருங்களேன். அதான் லைட் அனிமேஷன். அது ஹேவர் பண்ணும்போது உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ சொல்றேன் பாருங்க, ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து எனக்கு கவர் அப்படின்னு கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து எனக்கு கவர்னு கொடுத்து உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். லைட்டா இமேஜ் மாதிரி வரும். வந்துருச்சா? பின்னாடி இந்த இமேஜ் கொஞ்சம் மூவிங் ஆகும். இது நமக்கு ஹேவர் பண்ணும்போது இமேஜ் தொடும்போது நமக்கு நல்ல வியூ ஆகும். இப்போ பார்டர் ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எனக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கார்னர்ல பாருங்க கூர்மையா இருக்கு. கொஞ்சம் வளைவாக்குனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப பார்டர் ரேடியஸ் சொல்லுவாங்க, அது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் வளைவாக்கும். பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது கொஞ்சம் வளைவாக்கி இப்போ கூர்மையா இருக்கா. இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் வளைஞ்சு வந்திருக்கு. தென் எனக்கு வேற என்ன வேணும்னு சொன்னா ஒரு பார்டர் நமக்கு இல்லாம இருக்கு. பார்டர் கொடுக்குறேன். பார்டர் 2 பிக்சல் சாலிட் ஒயிட். பார்டர் வந்து இப்ப நமக்கு எந்த ஒரு பார்டருமே இல்ல பாருங்க. பார்டர் எதுவுமே இல்லாம எம்டியா இருக்கு. ஒயிட் கொடுக்குறேன். எனக்கு ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் அப்படினால எனக்கு ஒயிட் வியூ இல்லை. முதல் பாடிக்கு போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸ்டைலுக்குள்ள போயிட்டு பாடியை கால் பண்றேன். கால் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிளாக் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு பார்டர் உங்களுக்கு பாத்தீங்களா, பார்டர்
ஒயிட் கலர்ல இருக்கா இந்த பார்டர், இதுக்குதான் பார்டர் 2 பிக்சல் சாலிட் ஒயிட் கொடுத்துருக்கோம். தென் அடுத்து டிரான்சிஷன். டிரான்சிஷன் எப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இப்போதைக்கு கொடுக்கல, உங்களுக்கு வியூ பண்ணும்போது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ என்ன ஆகணும், அந்த இமேஜை நான் தொடும்போது இமேஜ் எனக்கு விரிஞ்சு எனக்கு அனிமேஷனா மாறணும். பாருங்க, டாட் வச்சு கண்டெய்னருக்குள்ள கண்டெய்னர் இருக்கக்கூடிய இமேஜ், அந்த இமேஜ் டேக்கை நான் ஹேவர் நான் தொடும் பொழுது அந்த இமேஜ் போய் நான் கர்சர் வைக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகும்னு சொன்னா வித்து எனக்கு அதிகமாகணும். வித்து எவ்வளவு ஆகணும், ஏற்கனவே 10% தான் கொடுத்துருக்கோம், இயல்பா எனக்கு 10% இருக்கு. இப்ப எனக்கு 25% எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லி செமிகோலன் போடுறேன், போய் ரிஃப்ரெஷ் பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போய் வைக்கிறேன், எனக்கு 25% ஆகுது. ஆனா பாருங்க, எனக்கு அந்த அனிமேஷன் அந்த ஃபீலே கிடைக்கல. அதுக்கு தான் நம்ம தலைவனை டிரான்சிஷனை கூப்பிட போறோம். இங்க போயிட்டு இமேஜ் டேக்குள்ள கண்டெய்னருக்குள்ள இமேஜ் டேக்குள்ள போயிட்டு டிரான்சிஷன் அப்படின்னு டைப் பண்றேன். டிரான்சிஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஆல் செலக்ட் பண்றேன். உள்ள இருக்கிற இமேஜ் டேக் ஃபுல்லாவே எனக்கு செலக்ட் ஆகணும். எப்படின்னா ஈஸ், அதாவது எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஈஸ் இன் அவுட் வைக்கும் போது எடுக்கும் போது ஒரே அனிமேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஈஸ் இன் அவுட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணிக்கிறேன். தென் அது எவ்வளவு செகண்ட்ல அந்த அனிமேஷன் நடக்கணும் அப்படின்னா 0.5 செகண்ட். எஸ்னா செகண்ட் அர்த்தம், 0.5 செகண்ட். இப்ப பாருங்க, கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்ப போய் என் பேஜ் நான் வியூ பண்ணிக்கிறேன். வியூ பண்ணிட்டு வைக்கிறேன், எனக்கு அனிமேஷன் ஸ்மூத்தா எனக்கு சூப்பர்வான ஒரு இமேஜ் அனிமேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. எனவே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான போடக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.